ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிக்கன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். சும்மா சிம்பிளாக மிளகுத்தூள் போட்டு ஒரு தொக்கு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது என்னென்னா, கடாயில் எண்ணெய், சிக்கன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு இது கூடவே இந்த சோம்பை என்ன பண்ணணுன்னா, ஒரு பச்சை மிளகாவையும் சோம்பையும் ஒன்றா தட்டி போட்டு எண்ணெயில் போடும்போது அதனோட வாசம் நல்லாயிருக்கும். அப்படி போட்டு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு முடித்தோன்னே அது கொஞ்சம் கலர் மாறும்போது பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். அது வெங்காயம் அப்படியே குச்சி குச்சியாக நிற்கக்கூடாது. நான் பொடியாக தான் வெட்டியிருக்கேன். அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எவ்வளோ கொட்டணும் இல்லையா? இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அப்போ தான் அந்த இந்த சாப்பிடும்போது சாப்பாட்டில் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிரேவி தொக்கு தான் அப்படியே பெரட்டி சாப்பிட வேண்டியது தானே தவிர இது வேறு குழம்பு மாதிரி முண்டுலாம் ஊற்றி சாப்பிட முடியாது. இப்போ இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அலசி வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கனு, அந்த சிக்கனையும் போட்டு நல்லா பெரட்டி விடலாம். இதில் தண்ணி ஊற்றவே தேவையில்லை. வேணுன்றவங்க ஒரு 1/4 டம்ளர் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். சிக்கன் அதில் வர தண்ணியே அதிகமாக இருக்கும். அது பிராய்லர் சிக்கன் தானே, அதனால் அது சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காண்டி நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல. நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இறக்கும்போது நம்ம மிளகுத்தூள் தூவி இறக்கிக்கலாம். வேணும்னா மிளகுத்தூள், காரம் வேணாம் எனக்கு இதுவே போதுங்கிறவங்க மிளகுத்தூள் போட வேணாம். நான் மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி தான் இறக்குவேன். அப்போ தான் அந்த சிக்கனோட அந்த மிளகு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வாசமாக சூப்பராக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நல்லா கலந்து விட்டு மூடிடுங்க. ரொம்ப உப்பெல்லாம் போட்டுற வேணால், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செமி கிரேவியாக வேணும்னா செமி கிரேவியாக இறக்கிக்கலாம். இல்லை கிரேவியாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தொக்கா அப்படியே பிரட்டின மாதிரி தான் வேணும். அதுக்காக தான் அது பாருங்கள், அந்த மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நான் போடுவேன். இதை நல்லா பொடி பண்ணி போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு அப்படியே நடிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த வாசனை பிடிக்காது, வெறும் மிளகுத்தூள் மட்டும் போடுவாங்க. இது கறி மசாலா மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேணால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் இதை அப்படியே ஒரு கரண்டி எள்ளி போட்டு சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கிச்சனுக்கு போயிட்டோம்னா 15 நிமிஷத்தில் ரெடி. நான் எப்போவுமே எது பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு சமையலில் இறங்கினோம்னா மேக்ஸிமம் நம்ம சமையல் 45லேருந்து 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும். நிறைய காய் செய்ய போகிறதில்ல. எப்படியும் ஒரு காய் ஒரு பொரியல் தான். அவ்வளோதான். ஒரு காய் போட்டு குழம்பு, ஒரு பொரியல், சாப்பாடு, இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் வீட்டில். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்